பெருமாள் உள்ளுக்குள்ள நின்ற திருக்கோலமாகவும், பரமோகத்தில் பெருமாள் உட்காண்ட திருக்கோலமாகவும், ஸ்ரீராத்திர பெருமாள் சயன திருக்கோலமாகவும், தானக ஆசீன சயனமாக பெருமாள் உள்ளுக்குள்ள 3 நிலையில 3 நம்பியாக எழுந்திருக்க. மொத்தம் அந்த திவ்ய தேசத்துல 5 நம்பி. அடுத்தது 4வது நம்பி திருப்பார்கடல் நம்பி. அது நீங்க எல்லாம் சேவிச்சா? அங்க பெருமாள் வாமனாவதாரம் எடுத்த காலத்துல பெருமாளே தானே பிரம்மச்சாரியாக பெருமாள் மட்டும் சேவை சாதிக்கிறார். இங்க இருந்து 8 கிலோமீட்டர்ல திருமலை நம்பி மலை மேல ஒரு நம்பி சேஷ்டு வந்திருப்பேன். இந்த மலைக்கு மகேந்திரகிரி பர்வதம் அப்படின்னு பெயர். இந்த மகேந்திரகிரி பர்வதத்துக்குள்ள தேவ ரிஷிகளுக்கெல்லாம் பெருமாள் சேவை சாதிக்கணும் அப்படின்னுட்டு மலை மேல ஒரு நம்பியாக எழுந்திருக்க. ஆக இந்த திவ்ய தேசத்துல 5 நம்பி. 4 ஆழ்வார்கள் இங்க மங்களாசாசனம் பண்ணியிருக்க. திருமங்கை ஆழ்வார், திருமுழுசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார். இந்த பெருமாள் தான் ஆழ்வார் திருநகரியில நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணியிருக்க. இந்த பெருமாள் எம்பெருமானார் ராமானுஜர்கிட்ட வந்து சிஷ்யனாக எழுந்திருக்க. இந்த பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்கு பரமோதம் கொடுத்திருக்க. இந்த 108 திவ்ய தேசத்துல இந்த ஸ்ரீ வைஷ்ணவ நம்பிய சேவித்தா தான் நமக்கு வைஷ்ணவம் பூர்த்தியா இருக்கு. ஆழ்வாருடைய 5ஆம் பத்துல எங்கனையோர் அன்னவீர்கள் என்ன முனிவதனே நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் மேன்மையோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என்னச்சமே. இந்த பெருமாளுடைய கண்களை பார்த்தாக்க தாமரை கண்களா, அதாவது தாமரை குளத்துல இருந்து அந்த பூவை பார்த்தாக்க எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அந்த தாமரை மொட்டு தெரியும். அதே மாதிரி பெருமாளுடைய கண்கள் தாமரை கண்களாகவும் செங்கனிவாய், பெருமாளுடைய வாய் செக்கச்சவேர்னு செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என்னச்சமே. என் நெஞ்சத்தை விட்டு மறக்கவே முடியாது. அப்படி அற்புதமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். பெருமாள் 18 அடி உயரம், சிலைக்கு மேல சுதைக்கு மேல வர்ணம், பல மூலிகை மருந்தினால பெருமாளுக்கு சாத்தப்பட்டது. நான் சொல்லக்கூடிய சலபுராணம் போறேன் உள்ளுக்குள்ள, அதுக்கு அப்புறம் தான் இங்க சொல்ல போறேன். இப்ப நம்ம வந்திருக்கிற சமதி திருப்பரிவட்டப்பாறை எம்பெருமானாசனத்துக்கு வந்திருக்கோம். நம்மளோட வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே ராமானுஜர்னு ஒருத்தர் இல்லைன்னா ஸ்ரீ வைஷ்ணவமே கிடையாது. எம்பெருமானார் திருவனந்தபுரத்துல ஏழி கேரளாவில் வைஷ்ணவத்தை பிரபல்யப்படுத்தணும் அப்படின்ட்டு திருவனந்தபுரம் ஏழிருக்க. இந்த மலைக்கு பின்னால திருவனந்தபுரம் கேரளா. அங்க ராமானுஜரால வைஷ்ணவத்தை பிரபல்யப்படுத்த முடியல. ஏன்னா அங்க நம்பூதியருடைய ஆதிக்கங்கள் ஜாஸ்தி கேரளாவில். அவள்லாம் என்ன செஞ்சாலாம், கிருட மந்திரத்தை ஜபிச்சு கிருடன்ட்ட நேவனை விட்டு இவரை இந்த மலைக்கு பின்னால் ஒரு பாறை இருக்கு, இவரை அங்க கொண்டு ஏழ பண்ணிரு அப்படின்னு. எம்பெருமானார் அங்க தூங்கின்னு இருக்கக்கூடிய சமயத்துல அவரை ராத்திரிக்கிறாவா கட்டிலோட கொண்டு இந்த பாறையில கொண்டு ஏழ பண்ணிட்டு போயிட்டார் திருடன். இவர் கிளம்புற எங்கிருந்து பார்க்கிறார், நம்ம திருவனந்தபுரத்துல ஏழி வைஷ்ணவத்தெல்லாம் பிரபல்யப்படுத்த வந்தோமே, இது என்ன 2 பக்கமும் ஆற்றங்கரையாக இருக்கு, ஒரு பாறை மேல இருக்கமே அப்படின்னுட்டு ராமானுஜருடைய சிஷ்யன் வடுக நம்பி அவர் என்ன செய்யறார், தன்னுடைய சிஷ்யனை கூப்பிடுறாராம். வடுகா அப்படின்ட்டு கூப்பிடுறார். அவன் திருவனந்தபுரத்துல கட்டில கீழே படுத்துட்டு இருக்கான். எம்பெருமானார மட்டும்தான் இங்க ஏழை பண்ணிட்டு வந்திருக்கா. அப்ப வடுகான்னு கூப்பிட்ட உடனே பெருமாள் அடியேன் அப்படின்னுட்டு வடுகன் ரூபத்துல ஏழி ராமானுஜருக்கு வடுக நம்பி என்ன கைக்கரியங்கள்லாம் பண்ணுவானோ அதை பெருமாள் இங்க பண்ணிட்டு இருக்கு. நம்மளோட வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படி ஒரு ஆச்சாரியம் பெருமாளுக்கு கைக்கரியம் பண்ணலாம். ஆனா ஒரு பெருமாள் ஒரு ஆச்சாரியத்தை கைக்கரியம் பண்ணணும்னா அதெல்லாம் ஒரு காரணம் இல்லாம இருக்காது. எம்பெருமானார் இந்த ஆத்தங்கரையில தீர்த்தம் ஆடிட்டோ எல்லாருக்கும் இறங்கி சேஷி வந்தாலே அந்த பாறையில உட்காண்ட திருமண் காப்பு சாத்திக்கிறார். எப்பவுமே அவர் தான் இட்டுண்டோ தன்னுடைய மீதி சேஷ திருமண் காப்ப அவர் தன்னுடைய வடுக நம்பிக்கைன்ற வழக்கம் உண்டு. ஆனா இங்க வடுக நம்பியாக எழுந்திருக்கிறது பெருமாள் எழுந்திருக்கார். பெருமாள் எழுந்திருக்கிற விஷயம் ராமானுஜனுக்கு தெரியாது. அவர் தன்னுடைய சிஷியனாக்கு நினைச்சுண்டோ அவனுக்கும் திருமண்காப்பு சாத்திரார். அந்த இடம் தான் கேள்வி. அங்க திருமண்காப்பு சாத்திண்டு அவருடைய நித்திய அனுஷ்டானங்கள்லாம் இங்க முடிச்சுண்டோ வடுகா நீ ஆத்தங்கரையில திருத்தலாய் குப்பங்கள்லாம் மறைச்சிக்கோ உள்ள நம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வருவா அப்படின்னு இங்க இருந்து கூட்டிட்டு போறார். அங்க கொடிவரத்தடியில இவருடைய புட்பக்குடலை வச்சுட்டு பெருமாள் மறைமுகமா உள்ள என்ற வந்திருக்கிற பெருமாள் எம்பெருமானாருக்கு சேவை சாதிக்கணும். எம்பெருமானார் சேவிச்சுட்டு திரும்பி பார்க்கிறார், தன்னுடைய வடுக நம்பியை காணும். என்னடா நம்மளோட வடுக நம்பியை காணலையே அப்படின்னுட்டு இவர் புட்பக்குடலை எடுத்துட்டு
இந்த பெருமாளை சேவிக்கக்கூடிய சமயத்தில் பெருமாளுடைய திருமண்டலத்தை சேவிக்கும் போது இவர் இட்டு விட்ட திருமண் காப்பு இந்த பெருமாளுக்கு உணராம அப்படியே ஈரமாகவே இருக்கு. உடனே எம்பெருமானார் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், இது நானட்ட திருமண் காப்பு மாதிரின்னா இருக்கு, எனக்கு நீரா வந்து எனக்கு இவ்வளவு கைக்கரியம் பண்ணியிருக்கேன், இது என்ன லீலைகள் தெரியலையே அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறாரா. அப்ப பெருமாள் சொல்றார், நான் லோகத்துல எல்லா அவதாரமும் எடுத்து காமிச்சாச்சு, ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம், எல்லா அவதாரங்களும் நான் லோகத்துல எடுத்து காமிச்சாச்சு. ஆச்சாரியன் சிஷ்யன் குரு சிஷி பாவத்தை நான் எடுத்து காமிக்கலையே, உமக்கு அந்த கைங்கரியத்தை பண்ணாதானே லோகத்துக்கு தெரியும், அதனால உமக்கு அந்த கைங்கரியத்தை பண்ணேன். உடனே பெருமானார் பெருமாள்கிட்ட சொல்றாராம், கேட்கும் கிரமத்தில் கேட்டா நான் சொல்லும் கிரமத்துல சொல்றேன், ஏன் நின்றுட்டு இருக்கேன், நானும் நின்றுட்டு இருக்கேன், என் கேட்கும் கிரமத்துல கேளும், நான் சொல்லும் கிரமத்துல சொல்றேன்னாரு. உடனே பெருமாள் எம்பெருமானார் உட்காரத்துக்கு சிம்மாசனம் கொடுக்குறார். இன்னும் பெருமாள் பக்கத்துல இருக்கு, உள்ள போனெல்லாம் சேவிக்கலாம். எம்பெருமானார் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்தோ பெருமாளுடைய வலது திருச்சவியில ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தையும் பெருமாளுக்கு துயர்த்தி உச்சரிச்சு, உமக்கு இன்னையிலிருந்து ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி ராமானுஜ நம்பி அப்படின்ட்டு எம்பெருமானான லெட்ட தாஷிநாமன் தான் இந்த பெருமாளுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி. ரெண்டாவது திவ்யதேசத்துக்கு தட்சிண பதிரி, பதிரிகாசிரமத்தில் வந்து நாராயணன் நரனுக்கு உபதேசமும், தட்சிண பதிரியில நரன் நாராயணனுக்கு உபதேசமும். இந்த திருப்பரிவட்ட பாறை அப்படின்னு எதற்காக பேர் வந்ததுன்னா, எம்பெருமானார் இங்க தீர்த்தம் ஆடிட்டு அவருடைய காஷாய பருவட்டங்கள்லாம் வடுகா தோச்சி உணர்த்திடான்னாராம். நான் வந்திருக்கிறது பெருமாள் எம்பெருமானாருடைய பருவட்டங்கள்லாம் வாங்கி இந்த பாறையில தோச்சி உணர்த்தினாராம். அதுதான் திருப்பரிவட்ட பாறை அப்படின்ட்டு வந்தது. 2 பேர் தான் ஆச்சாரியனை பிடிச்சிட்டார். ரங்கநாதன் நவணமாமுனி ஆச்சாரியனா பிடிச்சிட்டார், திருக்குறுங்குடி நம்பி ராமானுஜர் ஆச்சாரியனா பிடிச்சிட்டார். 2 பேருக்கு தான் ஆச்சாரிய சம்பந்தம் உள்ளும். திருமங்கை ஆழ்வார் இங்கே தான் பரமோச்சம், அவருடைய பிருந்தாவனம் இங்கேருந்து 1 கிலோமீட்டர்ல இருக்கு. ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வார் இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார். அவர் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு திவ்யதேசம் கிடையாது. எம்பெருமானார் வைஷ்ணவத்தை பிரபல்யப்படுத்தினார், திருமங்கை ஆழ்வார் கைங்கரியங்களை பலப்படுத்தினார், ராஜாகுமார்கள்ட்டெல்லாம் கொள்ளையழிச்சார். நான் பகல்ல பூரா திருப்பணிகள்லாம் பண்ணினார். எல்லா திவ்யதேசமும் கோவில் கட்டினார், மண்டபம் கட்டினார், கோபுரம் கட்டினார், ததியாராதனம் பண்ணினார். இந்த மாதிரிகளெல்லாம் கைங்கரியம் பண்ணினார். ரங்கநாதன்ட்ட போய் பரமோத வேணும்னு கேட்டார். நான் கைங்கரியங்களெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டேன், என்னை நீ பரமோச்சிக்கணும். உடனே அவர் தெற்கு விடான திருப்பெருங்குடி நம்பிக்கை போய் கைங்கரியம் பண்ணு, வந்தான் உனக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரங்கநாதன் விசாரிச்சார். இங்கே வந்து பெருமாளுக்கு முதல் கைங்கரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணினார். அவருடைய ஆயுதங்கள்லாம் பெருமாள்கிட்ட சமர்ப்பித்தார். கத்தி கேடையும் எல்லாம் பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு இந்த திவ்யதேசத்தில் அஞ்சலி அஸ்தமாக எழுந்திருக்கார். மற்ற திவ்யதேசத்தில் திருமங்கம் மன்னனாகவும் இந்த ஊரில் ஆழ்வாராக எழுந்திருக்கார். கூப்பிடும் குறுங்குடி வைகுந்தமானது இங்கே பக்கத்தில் இருக்கு. அதனால திருமங்கை ஆழ்வாருக்கு பரமோதம் கிடைச்சது. கார்த்திகை பிறந்தார், கார்த்திகையிலே பரமோச்சம். இந்த பெருமாளை சேவிச்சா தான் நமக்கு வைஷ்ணவம் பூர்த்தியாருதுன்னு அரியவரிய பிரானை ஆழியன் கையனை அகற்றி நரிய நன்மலர் நாடி நன்குருகோ ஷடகோபந்தம் குறிகள் 1000 வைவத்தும் திருக்குறுங்குடி அதன்மே அரிய கற்று வல்லாறு வைஷ்ணவர்கள் ஆழ்கிடம் ஞானத்தும். ஒரு வைஷ்ணவனா இருக்கணும்னா இந்த ஸ்ரீ வைஷ்ணவ நம்பியை சேவிக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவ நம்பியை சேவிக்கலையானா வைஷ்ணவனே இல்லை. ஆழ்வாருடைய மங்களாசாசனம் ஏற்பட்ட திவ்யதேசம் திருப்பெருங்குடி.